அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். இப்போ சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை பார்ப்பீங்க. இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் படிச்சுனே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸுக்கு இருக்கும். நாங்கள் அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கீழே எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுக்குறோம். அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நாங்கள் கொஷினாக எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபாக கொடுப்போம். அதை நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சில ஐடியாஸ் சொல்லுவோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோவில் ஷார்ட்கட் நிறையா சொல்லுவோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, அட்மினிஸ்ட்ரேஷன் 5த்துலேருந்துமே உங்களுக்கு கொஷின்ஸ் நாங்கள் இதுக்கப்புறம் டெய்லியும் போட போகிறோம். இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கணும், பேசணும், எழுதணும். அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ கூடிய விரைவில் சப் இன்ஸ்பெக்டருக்கு போஸ்டிங் அதிகமாக வரப்போகுது. அப்போ அதிகமாக வரக்குள்ள 20% கோட்டா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்டை விட ஓவராலாக எல்லாருமே தெரியணும். இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் நம்ம படிக்கிற எல்லாருமே இந்த 5 சப்ஜெக்டையும் படிக்கணும். ப்ளஸ் ஓப்பன் கேண்டிடேட் என்ன படிக்கிறாங்களோ அதையும் சைக்காலஜி, ஜிகே எல்லாத்தையுமே படிக்கணும். இதில் யார் நம்ம ஆல்மோஸ்ட் டாப்பில் வரோமோ அப்போ தான் நாம் சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா கட் ஆஃப் எல்லாம் ரொம்ப எகிருது. அதனால் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய சார்பாக கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக நம்புங்க, அப்போ தான் உங்களுக்கு அது சக்ஸஸ் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ பிஎன்எஸ் பார்ட் 2 இன்றைக்கி வந்திருக்கிறோம். வாங்க அதை பற்றின ஒரு கேள்வியை பார்ப்போம். தண்டனை முழுமையோ அல்லது பகுதியோ, கடுங்காவல் அல்லது சாதாரண சிறை தண்டனை இருக்கலாம் என கூறும் பிஎன்எஸ் பிரிவு எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்கள். நீங்கள் நேரம் படிச்சிருக்குள்ளேயே நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆன்சர் இதுக்கு சி, பிஎன்எஸ் 7. ஆன்சர் சி, பிஎன்எஸ் 7. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜட்ஜி ஒரு அக்யூஸ்டுக்கிட்ட தண்டனை கொடுக்குறாங்க, தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க எப்படி தராங்கன்னா 10 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லிவிட்டு அதில் 5 வருஷம் கடுங்காவல், 5 வருஷம் கடுங்காவல், மீதி 5 வருஷம் சாதாரண சிறை தண்டனை தரலாம் அப்படின்னு சொல்கிற பிஎன்எஸ் தான் பிஎன்எஸ் 7. அப்போ மீதி 3 ஆப்ஷனையும் பார்த்துருமா. பிஎன்எஸ் 5 என்ன சொல்லுது? மரண தண்டனையை மாற்றலான்னு சொல்லுது. மரண தண்டனையை மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பிஎன்எஸ் 5. அப்போ நேரம் பிஎன்எஸ் 5 அப்படின்னா மரண தண்டனையை மாற்றலாம் அப்படின்னு சொல்லணும். பிஎன்எஸ் 6 என்ன சொல்லுது? தண்டனை காலத்துடைய பின்னங்களை சொல்லுது. தண்டனை காலத்துடைய பின்னங்கள் அது சொல்கிறது தான் பிஎன்எஸ் 6. தண்டனை காலத்துடைய பின்னங்கள் அப்படி சொல்கிறது தான் பிஎன்எஸ் 8 என்ன சொல்லுதுன்னா, அபராதம் மட்டும் உங்களுக்கு ஃபைன் மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் நீ அந்த ஃபைனை கொடுக்கலன்னா அதுக்கு உன்னுடைய கடப்பாடு, உன்னுடைய நிலை என்னன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அபராத தொகை, அபராதம் செலுத்தாமைக்கு பொறுப்படைவு அப்படின்னு சொல்கிறது தான் 8. அதாவது உனக்கு ஃபைன் உனக்கு ஜட்ஜி ஃபைனுன்னு அறிவிச்சிட்டாரு, சிறை கிடையாது, ஃபைன் மட்டும் அறிவிச்சிட்டாரு. ஆனால் நீ அந்த ஃபைனை கட்டலை. அப்போ உன்னுடைய நிலைப்பாடு அங்கே நீ ஃபைன் கட்டலாம், என்னது சிறை தண்டனை. அப்போ அது எப்படி சிறை தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் 8. அப்போ இப்போ 4 செக்ஷனை நம்ம படிச்சிட்டோம். 5 என்னது? மரண தண்டனையை மாற்றுறது. 5 மரண தண்டனையை மாற்றுறது. 6 என்னது? தண்டனையுடைய பின்னங்கள். 7 என்னது? பாதி கடுங்காவல், பாதி சிறை, சாதாரண சிறை. 8 என்னது? அபராதம் செலுத்தலைன்னா அவங்களுடைய கடப்பாடு. ஓகே, இப்போ 4 செக்ஷன் படிச்சிட்டோம். இப்போ 2வது கொஸ்டின் பார்க்கலாமா? பிரிவு 11 பாருங்கள். பிரிவு 11 கூறும் பிஎன்எஸ் எது? அப்போ பிரிவு 11 என்ன அப்படின்னு தெரியணும். அப்போ பிரிவு 11 என்ன? சிறையில் தனித்து அடைத்து வைத்தல். சிறையில் தனித்து அடைத்து வைத்தல், அதான் 11. ஒரே ஒரு சிறையில் மட்டும்தான் தனியாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிறையில் தனித்து அடைத்து வைத்தல், அதை எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கிறீங்க? இந்த பாருங்க, 1 இருக்குல்ல, 11. ஒரே ஒருனா 1 ஒரே ஒரு தனி சிறை தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ சிறையில் தனித்து அடைத்து வைத்தல் பிஎன்எஸ் 11. அப்போ மீதி 3 ஆப்ஷனை பாருங்கள். சிறையில் தனித்து அடைத்து வைத்தலுக்கான வரம்பு பாருங்கள். 11 தனித்து அடைத்து வைத்தல். அப்போ அதோடைய வரம்பை பற்றி சொல்கிறது என்னவாக இருக்கும்? 12 தான் இருக்கும். இதுமாரி தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். இதுமாரி தான் நீங்கள் ஒரு ஆர்டராக வைக்கணும். சிறையில் தனித்து அடைத்து வைத்தல் அப்படின்றது 11.
ஓகே, அதுக்கு அடுத்தது அதோடைய வரம்பு சொல்கிறாங்க. அப்போ அது 12. அவ்வளோதான். பல்வேறு குற்றங்கள் சேர்ந்த ஒரு குற்றத்திற்குரிய தண்டனையின் வரம்பு. பல்வேறு குற்றங்கள் சேர்ந்த ஒரு குற்றத்திற்குரிய தண்டனையின் வரம்பு சொல்கிறது எது? பிஎன்எஸ் 9. நல்லா நான் பார்த்தீங்க, பல்வேறு குற்றங்கள் சேர்ந்த ஒரு குற்றத்திற்கு உரிய தண்டனையின் வரம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிஎன்எஸ் 9 சொல்லுது. அதிகரிக்கப்பட்ட தண்டனை இதான் வந்து பார்ட் 2லே கடைசி. அதிகரிக்கப்பட்ட தண்டனை என்னது? பிஎன்எஸ் 13. அதிகரிக்கப்பட்ட தண்டனை என்னது? பிஎன்எஸ் 13. அப்போ இது உங்களுக்கு என்ன தெரியணும்னா, அதாவது இயல் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க தெரியணும். இயல் 1ன்னா என்ன? 1லேருந்து 3 வரைக்கும் இயல் 1. இயல் 2ன்றது 4லேருந்து 13 வரைக்கும் இயல் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுமாதிரி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண ஈஸியாக வரும். ஓகே, அடுத்தது 3 பாருங்கள். குற்றமானது அபராதம் மட்டுமே விதித்து தண்டிக்கப்படக்கூடியதாக இருக்குமானால் அபராத தொகை 10,000 ரூபாய்க்கு மேற்படக்கூடாது என்று இருக்கும்போது எவ்வளவு காலம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்லேயே எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபைன் சொல்கிறாங்க. அந்த ஃபைன் வந்து 10,000 ரூபாய்க்கு மேற்படாமல் இருக்கிற ஃபைனு, அது அவர் கட்டலை. அப்போ அவருடைய சிறை தண்டனை எப்படி இருக்குன்னா என்னவாக இருக்கும்? 4 மாதம். அப்போ அவர் 10,000 ரூபாய்க்கு மேற்படாத ஒரு ஃபைனுக்கு அவருக்கு கட்டலை. அப்போ அவரை வந்து என்ன பண்ணணும்? சிறை தண்டனை விதிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய ஃபைன் என்னவாக இருக்கும்னா 4 மாதமாக இருக்கும். அப்போ மீதி ஆப்ஷனை பாருங்கள். அப்போ 2 மாதம். அப்போ 2 மாதம்ன்றது என்னது? 2 மாதம்ன்றது 5,000 ரூபாய்க்கு மேற்படாமல் இருந்தால், 5,000 ரூபாய்க்கு மேற்படாமல் இருந்தால் அப்போ ஃபைன் கட்டலைன்னா அவருக்கு 2 மாதம். 3 மாதம் ஒன்றும் இல்லை. இந்த 1 வருடம் இருக்குது பார்த்தீங்களா, நான் மேலே சொன்ன அந்த 2மே இல்லாமல் அதிகமாக மற்றைய சந்தர்ப்பங்களில் அப்படின்னு வரக்குள்ள சிறை தண்டனை எவ்வளோ இருக்கும்? 1 இயராக இருக்கும். புரியுதுங்களா? இந்த 3 தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது என்ன செக்ஷன்? குற்றமானது அபராதத்தை மட்டுமே, அதுதான் சொன்னல, அபராதம் ஒருத்தவங்களுக்கு ஃபைன் சொல்கிறாங்க, அந்த ஃபைனை அவன் கட்டலை. அப்போ அவனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நான் முதலே சொன்னேன். பிஎன்எஸ் 8ன்னு. அந்த 8ல் தான் இப்போ இந்த இது வருது. அப்போ அந்த 8ல் கிளாஸ் 5ல் இதை சொல்லுவாங்க. 8ல் கிளாஸ் 5, 8ல் கிளாஸ் 5 சொல்கிறது தான் இந்த இது ஃபைனை பற்றி சொல்கிறது தான். இந்த ஃபைனை கட்டலாம் 10,000 ரூபாய்க்கு மேற்படலை அப்படின்னு. அதோடு நீங்கள் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா, இப்போ இந்த 3வது கேள்விக்கு செக்ஷன் என்ன வரும்னா, 8ல் கிளாஸ் 5ல் கிளாஸ் ஆ, இதுதான் 8ல் சப்செக்ஷன் 5, அதில் கிளாஸ் ஆ, அது சொல்கிறது தான் 10,000 ரூபாய்க்கு மேற்படாமல் ஃபைன் கட்டலைன்னா அவருக்கு 4 மாதம் சிறை தண்டனை, மேற்படாத கால அளவிற்கு சிறை தண்டனை வழங்கலாம்னு சொல்கிறது. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாமா? குறிப்பிட்ட குற்றங்களுக்கு முந்தைய தண்டனைக்கு பின்பு அதிகரிக்கப்பட்ட தண்டனை கூறும் பிரிவு எது? இப்போ நீங்கள் இந்த இதில் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த அதிகரிக்கப்பட்ட தண்டனை தான் கோடு வேர்டு, அதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். குறிப்பிட்ட குற்றங்களுக்கு முந்தைய தண்டனைக்கு பின்பு, ஒருத்தவன் ஒரு குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போயிட்டான், அந்த ஜெயிலேருந்து அவனுக்கு தண்டனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அதான் அதிகரிக்கப்பட்ட தண்டனை கூறும் பிரிவு எது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆன்சர் என்னது? பிரிவு 13. அதிகரிக்கப்பட்ட தண்டனை அப்படின்னாலே பிரிவு 13 வந்துடணும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும் நீங்கள். அப்போ பிரிவு 11 என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஏற்கனவே நடத்தியாச்சு. பிரிவு 11 என்னது? சிறையில் தனித்து அடைத்து வைத்தல். அதான் சொன்னேன், ஒரே ஒரு சிறை, ஒரே ஒரு தனி சிறை தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பிரிவு 12 என்னது? வரம்பு, தனித்து அடைத்து வைத்தலுக்கான வரம்பு, அவ்வளோதான். பிரிவு 13 அதிகரிக்கப்பட்ட தண்டனை. பிரிவு 11 இதில் பாருங்கள், பிரிவு 11 ஆ, பிரிவு 11 ஆவை பாருங்கள். பிரிவு 11 ஆ என்ன சொல்லுது? சிறைவாசத்துடைய கால அளவு 6 மாதங்களுக்கு மேற்படாவிட்டால் 1 மாதத்திற்கு மேற்படாத காலத்துக்கு தனிமை சிறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், நல்லா பாருங்கள். அதாவது சிறையில் தனித்து அடைத்து வைத்தலை பற்றி சொல்கிறது தான் பிரிவு 11. அதில் என்ன சொல்லுதுன்னா, சிறைவாசம், அவனுடைய ஜெயில் வந்து 6 மாதங்களுக்கு மேற்படாமல் 6 மாதத்துக்குள்ளே இருக்குன்னு வச்சுங்க. 6 மாதத்துக்குள்ளே தான்
6 மாதத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஜெயிலு போனானா அவனுக்கு தனிமை சிறை எப்படி கொடுக்கணுன்றாங்கன்னா 1 மாதத்திற்கு மேற்படாத 1 மாதத்துக்குள்ளே தான் கொடுக்கணும் அவனுக்கு தனிமை சிறை அப்படின்னு சொல்கிறது தான் என்னது பிஎன்எஸ் 11 சொல்லுது. அதுவே பிஎன்எஸ் 11 என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்லுது பாருங்கள், 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள அப்படி அவன் ஜெயிலில் அந்த சிறைவாசம் இருந்தால் அவனுக்கு தனிமை சிறை எப்படி கொடுக்கணுன்றாங்க, 2 மாதத்துக்கு தான் கொடுக்கணுன்றாங்க. 2 மாதத்திற்கு மேற்படாமல் அவனுக்கு தனிமை சிறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதே 11 என்ன சொல்லுது பாருங்கள், வந்து 1 வருஷத்துக்கு மேலே போயிட்டானா ஜெயிலில் 1 வருஷத்துக்கு மேலே அவன் சிறைவாசம்ன்றாங்கன்னா அப்போ அவனுக்கு தனிமை சிறை 3 மந்த்து மேற்படாமல் தனிமை சிறையில் அதாவது 3 மாதங்களுக்கு மேற்படாமல் தனிமை சிறையில் வைத்தல் கூடாதுன்றாங்க. 3 மாதம் தான் அவனுக்கு வைக்கலாம். இப்போ புரியுதாப்ப? அப்போ என்ன சொல்லுது, 6 மாதத்துக்குள்ளே இருந்தால் அவனை 1 மாதம் அப்படின்னு சொல்லுது. அதே என்ன சொல்லுது, 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அவனுக்கு தனிமை சிறை இருந்தால் 2 மாதம். அதே என்ன சொல்லுது, 1 வருஷத்துக்கு மேலே அவன் சிறையில் இருந்தானா அவனுக்கு 3 மாதம் அப்படின்னு தனிமை சிறையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்கள். அபராதம் செலுத்த தவறியதற்காக குற்றவாளி சிறை தண்டனை கால அளவில் 1/4 பங்கிற்கு மேற்படுதல் கூடாது என கூறும் சட்ட பிரிவு எது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். அதாவது அபராதம் செலுத்த தவறியதற்காக, அப்போ இது அபராதம் செலுத்த தவறிட்டான் அப்படின்றதுக்கு செக்ஷன் என்னது, செக்ஷன் 8 அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ அந்த குற்றவாளி சிறை தண்டனை கால அளவில் 1/4 பங்கிற்கு மேற்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது ரொம்ப முக்கியம். அப்போ 1/4 பங்கு தான் அவனுக்கு என்னது சிறைவாசமே கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ 1/4 பங்கு சிறைவாசம் மேற்படக்கூடாது என கூறும் சட்ட பிரிவு அப்போ என்னது 8ல் கிளாஸ் சப்செக்ஷன் 3 அதுதான் அது சொல்லும். 8ல் சப்செக்ஷன் 3 அபராதம் செலுத்த தவறியதற்காக குற்றவாளி சிறை தண்டனை கால அளவில் 1/4 பங்கிற்கு மேற்படக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எதுனா 8ல் சப்செக்ஷன் 3 அதுதான் சொல்லுது. அப்போ 8ல் சப்செக்ஷன் 1 8ல் சப்செக்ஷன் 1 அது என்ன சொல்லுதுன்னா, குற்றவாளிக்கு எந்த தொகை வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு ஒரு வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் அந்த குற்றத்தோடைய அபராதம் அதிகமாகிடக்கூடாது, அதை பற்றி சொல்கிறது தான் சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2 பாருங்கள். சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு குற்றத்துலேயும் ஒவ்வொரு வழக்கிலையும் ஒரு வழக்கிலையும் இது உங்களுக்கு ஒரு குற்றத்தின் ஒவ்வொரு வழக்கிலும் எப்படி அவன் அபராதம் செலுத்தணும், ஒரு குற்றத்தில் ஒரு குற்றத்துக்கும் ஒரு வழக்குக்கும் அவன் எப்படி அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் 8ல் சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 4 பாருங்கள். ஒரு அபராதம் இப்போ கோர்ட்டு ஒரு கேஸுக்கு குற்றவாளிக்கு ஃபைனுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஃபைனை அவன் கட்டலை. ஆக்சுவலாக அந்த கேஸுக்கு அவனுக்கு என்ன சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்களோ அந்த வகையான சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பிஎன்எஸ் 8ல் கிளாஸ் 4. ஓகே, இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பார்ட்டையும் படிப்போம். இப்பயும் சொல்கிறேன், உங்கள் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுக்குறேன். எல்லோரும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் படிக்கிற எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும்
உங்களை நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கக்குள்ள தான் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் இப்போ பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ஏன்னா டியூட்டியில் இருக்கிறீங்க, தாராளமாக ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிறது அப்படியே ஈஸியாக மைண்டில் அப்சர்வ் ஆகும். இதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.